ஹலோ ஹாய் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பற்றி பேச போகிறோம். அதுவும் ஸ்பெஷலி வந்து ரூல் 14A இது நியூ ரூல் வந்திருக்கு. இந்த ரூலோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நீங்கள் இன்றைக்கி சப்மிட் பண்ணால் இன்றைக்கே சர்டிஃபிகேட் கிடச்சிடும். ஸோ இன்கேஸ் நீங்கள் என் யூடியூப் சேனலில் வந்து ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க, 3 days ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்கீம். ஸோ இந்த ரூல் 14A பற்றி என்ன டூ அண்ட் டோன்ட் டூ மெத்தட் இருக்கோ அது வந்து நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அது காமிக்க போகிறேன். அண்ட் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் நியர்லி 5 o'clock ஆக போகுது. அண்ட் ஜிஎஸ்டி எப்போ ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துட்றாங்க, அது செக் பண்ணிடும். ஏன்னா லாஸ்ட் கிளைண்ட்டுக்கு வந்து நாங்கள் 12 மணிக்கு அப்ளை பண்ணோம். அண்ட் ஐ திங்க் 2:30 வந்து அப்ரூவல் கொடுத்து சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்டாங்க. மீன்ஸ் விதின் எ டே ஜஸ்ட் இன் 2.5 hour சர்டிஃபிகேட்டே கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த கிளைண்ட்டுக்கு எப்போ கொடுக்குறாங்க அது செக் பண்ணிடும். அண்ட் இன்கேஸ் நீங்கள் ஒரு அக்கௌண்டண்ட்டோ டேக்ஸ் கன்சல்டண்ட்டோ இல்லைனா ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் இருக்கீங்க அண்ட் சைட் பை சைடு வந்து ஒரு லேர்ன் பண்ணிவிட்டு ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா, ஸோ கண்டிப்பாக நம்ம வர்ற 1st March அன்றைக்கி வந்து 10x ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ளூ பிரிண்ட் ப்ரீ லான்ச் ஆஃபர் கொடுக்க போகிறோம். அண்ட் ஆக்சஸ் வந்து உங்களுக்கு 1st Marchலேருந்து கிடச்சிடும். பட் ஒரு 10 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறது அதுதான் இந்த கோர்ஸில் இந்த ப்ளூ பிரிண்டில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் இன்கேஸ் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா 1st March அன்றைக்கி ப்ரீ லான்ச் பண்ணுவோம், கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. ஏன்னா அதில் சில ஆஃபர்ஸும் கொடுக்க போகிறேன் விச் நாட் அவாய்டபிள். ஓகே, கம் டு ஜிஎஸ்டி போர்ட்டல். ஸோ ஜிஎஸ்டி போர்ட்டலில் மெத்தட் எல்லாமே சேம் தான். நார்மல் நீங்கள் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி எடுப்பீங்களோ அதே மெத்தட் தான். பட் ஓன்லி 1 point ஒரு பிளேஸில் மட்டும் டிக் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஃபைன். ஸோ லெட் மீ கிளிக் ஆன் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷனில் கிளிக் பண்ணிடுங்க. இங்கே சம் ரேண்டம் கொஷின். இது பார்ட் A. ஸோ பார்ட் A வந்து ஜஸ்ட் இது மட்டும் ஃபில்அப் பண்ணுவோம். பார்ட் Bயில் எல்லா டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பார்ட் Bயிலே தான் நம்ம வந்து அந்த ரூல் 14A வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஐஎம்ஏ ஆஸ் எ டேக்ஸ் பேயர் செலக்ட் பண்ண, அது தவிர மற்ற நிறையா ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஜஸ்ட் செக் பண்ணிடுங்க. பட் இந்த கேஸில் டேக்ஸ் பேயர். அண்ட் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா கர்நாடகா. ஸோ மோஸ்ட்லி என் கிளைண்ட்டு ஃபுல்லாக கர்நாடகாவில் தான் இருக்காங்க. அண்ட் ஸ்பெஷலி பெங்களூர். ஸோ ரூரல், கிராமம், அர்பன், சிட்டி அண்ட் பிஸ்னஸ் நேம். ஸோ இங்கே பிஸ்னஸ் நேம் ஆஸ் மென்ஷன் இன் பேன். ஸோ இண்டிவிஜுவல் சோல் ப்ராப்பர்ட்டிஷிப்க்கு தான் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அவங்களோட பேன் கார்டில் எப்படி பேர் இருக்கோ அந்த மாதிரி பேர் கொடுத்துருங்க. அண்ட் இங்கே பேன் நம்பர் கொடுத்துருங்க, இமெயில் ஐடி கொடுத்துருங்க, மொபைல் நம்பர் கொடுத்துருங்க. அண்ட் கிளிக் ஆன் திஸ் ஒன் அண்ட் கிளிக் ஆன் ப்ரொசீட். சம்டைம் இங்கே என்ன ப்ராப்ளம் வரும்னா, த லீகல் நேம் ஆஸ் பர் ஆஃப் த பிஸ்னஸ் ஆஸ் பர் மென்ஷன் இன் பேன். ஸோ பேனில் சம்டைம் என்ன ஆகுனா அவரோட பேர் வந்து மிஸ்மேட்ச் ஆகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என் பேன் கார்டில் பார்த்தீங்கன்னா யாதவ் பாலாஜி கிருஷ்ணன் இருக்கும். பட் பேன் பிரிண்டேட்டில் அதே வந்து டேட்டாஸில் பேஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம், மிட் நேம், லாஸ்ட் டைம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் அது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா, நீங்கள் இன்கம் டேக்ஸ் போர்ட்டலில் பேமெண்ட் பே பண்ணும்போதும் கண்டுபிடிக்கலாம், இல்லைன்னா ட்ரேஸ் போர்ட்டல்லையும் நீங்கள் போய் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ 2 ஆப்ஷன் இருக்குது, பண்ணிக்கோங்க. ஃபைன். ஸோ இப்போ ஜஸ்ட் நான் நேம், பேன் நம்பர், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் கொடுத்துட்டு ப்ரொசீட் பண்ணிடுறேன். ஸோ பார்ட் A ஓடிபி போகும், இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பருக்கு கொடுத்த ஓடிபி போகும். அண்ட் பார்ட் யூ வில் கெட் ஒன் டெம்பரவரி ரெஃபரன்ஸ் நம்பர், TRN நம்பர் சொல்லி. ஸோ அந்த TRN நம்பர் கிடச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு மறுபடியும் இதே பேஜில் வந்துட்டு கிளிக் ஆன் டெம்பரவரி நம்பர். இங்கே நான் அந்த நம்பரை கொடுத்துட்டு ப்ரொசீட் பண்ணிங்கன்னா பார்ட் B ஓப்பன் ஆகிடும். So let me first complete this part and we will show you part B also. So part A நம்மளது முடிஞ்சு. இப்போ part B இந்த TRN நம்பரை கொடுத்துட்டு click on process. ஸோ மறுபடியும் ஒரு OTP போகும். இப்போ மெயிலும் மொபைல் ரெண்டுக்குமே சேம் OTP தான். OTP கொடுத்துட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஃபைன். ஸோ இது வந்து ரெஜிஸ்ட்ரேஷனோட ஃபார்ம் REG01. ஸோ எல்லா அப்ளிகேஷனுக்கு இதே ஃபார்ம் தான். ஃபைன். ஸோ இது எக்ஸ்பயர் வந்து 3rd March வரைக்கும் எக்ஸ்பயர் ஆகிடும். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஆக்ஷன் பட்டன் இருக்குல்ல, ஸோ இங்கே ஜஸ்ட் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ என்டையர் திங் ஓப்பன் ஆயிடும். ஸோ லைக் பிஸ்னஸ் டீட்டெயில், ப்ரமோட்டர்ஸ், யார் அத்தாரைஸ் பர்சனோ அவங்க டீட்டெயிலு, சேம் அத்தாரைஸ் பர்சன் அவங்க தான். ரெப்ரசன்டேட்டிவ் இன்கேஸ் வந்து அத்தாரைஸ் பர்சன் டிஃப்ரெண்ட் அண்ட் இந்த ஜிஎஸ்டி அப்ளை பண்ணுறது, ஜிஎஸ்டி ஹேண்ட் ஓவர் பண்ணுறது எல்லாமே வேறு பர்சன்னா அதுக்கு நீங்கள் ரெப்ரசன்டேட்டிவ் டீட்டெயில் கொடுத்துக்கலாம். பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ், எங்கே பிஸ்னஸ் பண்ணுறீங்க அந்த அட்ரெஸ்ஸு, அடிஷ்னல் பிளேஸ் ஏதாச்சும் இருந்தால் கொடுத்துருங்க. தென் குட்ஸ் அண்ட் சர்வீஸ், ஸ்டேட்டஸ் ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன் லைக் ப்ரொஃபஷனல் டேக்ஸ் இருக்கா, ஷாப் ஆக்ட் இருக்கா, அந்த மாதிரி டீட்டெயில், ஆதார் கார்டு வெரிஃபிகேஷன், இது தான் இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ இந்த ரூல் 14A வந்து ஆதார் ஆத்தென்டிகேஷன் ஆனால் தான் சக்ஸஸ்ஃபுல்லி நடக்க முடியும். அது ஆலைனா வேஸ்ட்டு தான்.
ஃபைன். அண்ட் ஃபைனலி வெரிஃபிகேஷன். ஸோ இப்போ ஒன் பை ஒன் நம்ம ஸோ இங்கே வந்து பிஸ்னஸ் டீட்டெயில் அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ அவங்களோட லீகல் நேம் வந்துடும். லீகல் நேம் நம்ம ஸ்டார்டிங்கில் என்ன கொடுத்தோமோ அதே தான். நான் இங்கே ட்ரேட் நேம். ஸோ லீகல் நேம் வந்து அவரோட பேன் கார்டு இண்டிவிஜுவலோட பேர் என்னவோ அது தான் கொடுப்போம். இப்போ ட்ரேட் நேம் வந்து என்ன பிஸ்னஸ் என்ன பிஸ்னஸ் பேர் கொடுத்துருக்காரோ அந்த பேர் நம்ம வந்து ட்ரேட் நேமாக கொடுத்துக்கலாம். தென் கான்ஸ்டிடியூஷன் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து ஆஸ் ஏ ப்ரொப்ரைட்டர், ஸோ ப்ரொப்ரைட்டரோ கம்பெனியோ என்ன இருக்கோ அது செலக்ட் பண்ணிடுங்க. ஃபைன். ஸோ லெட் மீ அப்டேட் ஒன் பை ஒன் ஆல்சோ. எடிஷ்னல் ட்ரேட் நேம் இன்கேஸ் இன்னொரு பேர் இருக்குது, ஸோ அந்த பேரும் கொடுக்கணுன்னா நீங்கள் தாராளமாக கொடுத்துடலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் கொடுக்கும்போது எந்த ப்ரூஃப் தேவைப்படாது. பட் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது அப்பவும் ப்ரூஃப் தேவைப்படாது. பட் ஏதோ சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட் கையில் வச்சுக்கோங்க. இன்கேஸ் கேட்கும்போது நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபைன். நெக்ஸ்ட் கீழே வந்தீங்கன்னா கேஷுவல் டேக்ஸபிள் பர்சன். ஸோ ரேண்டம்லி இந்த கிராக்கர் ஃபேக்டரிஸ் கேஷுவல் இன் த சென்ஸ் ஒரு 2 நாளைக்கு ஒரு 15 நாளைக்கு அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இது ரெஜிஸ்ட்ரேஷன். காம்போசிஷன் ஸ்கீம், நார்மல் ஸ்கீம் லைக் 1% எவ்வளோ டர்ன் ஓவர் இருக்கோ அதில் 1% 1% 3% 5% கட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா இது பண்ணிடலாம். ஸோ நம்ம கேஸில் வந்து இந்த ரூல் 14. ஸோ எஸ் அண்ட் நோ. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா எஸ் கொடுத்துருங்க. ஸோ எஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா ஆமாம் நான் வந்து ரூல் 14A பிரகாரம் அப்ளை பண்ணுறேன். ஸோ ஆக்சுவலி இது எதுக்கு வந்திருக்குன்னா இப்போ ஒரு ரெகுலர் ஸ்கீம்லேயும் நீங்கள் ஜிஎஸ்டி எடுக்கணும்னா டிபார்ட்மெண்ட்காரவங்க எல்லாம் செக் பண்ணுறாங்க. இவங்க ஒரிஜினலாக ஃபேக்காக எக்ரிமெண்ட் ரெஜிஸ்டராக இது அது லொட்குலோஸ்க்கு எல்லாமே செக் பண்ணுறாங்க. ஸோ டேட் வந்து மீன்ஸ் இன்றைக்கி அப்ளை பண்ணால் இட் மே டேக் 7 days, இட் மே கோ 10 days 15 days போயிட்டே இருக்குது. ஸோ ஜென்யூன் டேக்ஸ் பேரும் அப்ளை பண்ணும்போது அந்த ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்காங்களா. இன்கேஸ் ஃபேக் ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இன்புட் டேக்ஸ் கிரெடிட் கிளைம் பண்ணுறக்காண்டி தான் இந்த மாதிரி கோல்மால் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரூல் 14 என்ன ஒரு செக் பாயிண்ட் வச்சுருக்காங்கன்னா இந்த 2.5 லட்ச ரூபா பர் மந்த் B2B கேஸில் இந்த 2.5 லட்ச ரூபா டேக்ஸ் லைபிலிட்டி விச் மீன் அரௌண்ட் நியர்லி நீங்கள் மந்த்லி டர்ன் ஓவர் வந்து மோர் தென் 13 lakhsக்கு மேலே போச்சுன்னா இந்த ஸ்கீம் அவைலபிள் கிடையாது. அதுக்கு கீழே B2B சேல்ஸ் இருந்துச்சுன்னா யூ கேன் எலிஜிபிள். ஃபைன். ஸோ நம்ம கிளைண்ட்டுக்கு வந்து இதோட லெஸ் தென் தான் இருக்குது. அதனால் நம்ம ஆப்ட் பண்ணுறோம். Fine. Now reason for opting is a volunteer base and business start date recently தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. டேட் செக் பண்ணிடுறேன் ஒரு நிமிஷம். January 1 ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இப்போ January 1 நான் கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு ஜிஎஸ்டி January 1 அப்ளிகபிளாக அப்படி கிடையாது. ஸோ ஜிஎஸ்டி வந்து என்றைக்கு உங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடைக்கிறோ அன்னிலேருந்து யூஆர்ஏ ஜிஎஸ்டி ஹோல்டர். ஸோ அப்போலேருந்து தான் ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணணும். ஃபைன். எக்ஸிஸ்டிங் ஏதாச்சும் இருக்கா இல்லையா கேட்குறேன். ஒரு இதில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் இன்கேஸ் நீங்கள் ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனினா கம்பல்சரி வந்து இந்த கார்பரேட் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் இங்கே காமிக்கிற மாதிரி இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் தட் நத்திங் எல்ஸ். நெக்ஸ்ட் ட்ரேட் நேம். ஸோ இங்கே நான் மல்டிபிள் ட்ரேட் நேம் கொடுத்தேன்னா அது செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லைன்னா தேவைப்படாது. ஸோ சேவ் அண்ட் கண்டினியூ. ஃபைன். ஸோ 1 point ஆயிடுச்சு. இந்த ப்ரொஃபைலு செக் பண்ணிடுங்க. 100% ஆனால் தான் நீங்கள் சப்மிட் பண்ண முடியும், இல்லைன்னா சப்மிட் பண்ண முடியாது. ஃபைன். ஸோ நவ் நெக்ஸ்ட் ப்ராப்ரேட்டர் டீட்டெயில். ஸோ யார் பிஸ்னஸ் ஓனரோ அவங்க டீட்டெயில் நம்ம இங்கே கொடுத்துருவோம். ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் நேம், மிட் நேம், லாஸ்ட் டைம் என்ன மாதிரி இருக்கோ டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருவோம். அண்ட் அவங்களோட அட்ரஸ் டீட்டெயில் இங்கே கொடுத்துருவோம். இங்கே வந்து ஜஸ்ட் நீங்கள் பின்கோட் டைப் பண்ணால் மட்டும் போதும். இட் வில் டேக் யூ டு த எக்ஸாக்ட் லொக்கேஷன். எக்ஸாக்ட் லொக்கேஷன் மீன்ஸ் இப்போ மதுரை கொடுத்தீங்கன்னா மதுரை ஃபுல்லாக வந்துடும். ஸோ மதுரைக்குள்ளே இங்கே, அதே மாதிரி கோயம்புத்தூர் கொடுத்தீங்கன்னா கோயம்புத்தூருக்குள்ளே இங்கே, அது நம்ம தான் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபைன். அட்ரஸ் கொடுத்ததுக்கப்புறம் அவரோட ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அட்டாச் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிடுங்க. அண்ட் இந்த அத்தாரைஸ் பர்சன் இம்பார்ட்டன்ட். ஸோ இவர் ஒரு இண்டிவிஜுவல் தானே, ஸோ 1% தான் இருப்பாங்க. ஸோ இது வந்து எஸ் செலக்ட் பண்ணிடுங்க. இது எஸ் செலக்ட் பண்ணலைன்னா இங்கே வந்து 99% வரைக்கும் வரும். ஸோ இந்த 1% எங்கே மிஸ் ஆகிருக்கு அது ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ அதனால் அது எஸ் கண்டிப்பாக செலக்ட் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ நான் டேட்டா மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிடுவோம். ஸோ டேட்டா எல்லாம் அப்டேட் பண்ணியாச்சு. அட்ரஸ் இந்த பின்கோடு போட்டோன்னே அட்ரஸோட மீன்ஸ் சம்டைம் வந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மீன்ஸ் டிஃப்ரெண்ட் இன் த சென்ஸ் நம்ம பின்கோடுக்கும் ஏரியா செலக்ட் பண்ணதுக்கு கரெக்டாக இருக்காது. ஸோ ட்ராக் பண்ணியும் பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்து டைப் பண்ணும்போதும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ஐயாப்பா கார்டன் செலக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்லி அது பிக் அவுட் பண்ணிவிட்டு, ஸோ அந்த மாதிரியும் பிக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஃபோட்டோ அட்டாச் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த அத்தாரைஸ் பர்சன் செலக்ட் பண்ணிடுங்க. தென் கிளிக் ஆன் சேவ். ஸோ இப்போ 77% முடிஞ்சு. நெக்ஸ்ட் இப்போது ஃபைனல் அத்தாரைஸ்டு சிக்னேச்சரி. ஸோ இது இண்டிவிஜுவலுக்கு வந்து ஜஸ்ட் இப்போ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைமரி டிக் மட்டும் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைமரி அத்தாரைஸ் பர்சன் டிக் மட்டும் இருக்குது. ஸோ இது டிக்கை கம்பல்சரி பண்ணிடுங்க. இதனாலேயும் 1% லெஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபைன். ஸோ இதை டிக் பண்ணிவிட்டு
கீழே போய்ட்டு சேவ் பண்ணிடுங்க. ஸோ எல்லா டீட்டெயிலுமே சேமாக தான் இருக்கும். ஒன்லி பார்ட்னர்ஷிப்போ இல்லைனா ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது இங்கே ஸ்பெஷல் ஆத்தரைஸ் லெட்டர் நீங்கள் அட்டாச் பண்ணணும். ஏன்னா மோர் தென் 1% இருக்காங்களா அதனால். ஸோ சிம்பிளி கிளிக் ஆன் சேவ் அண்ட் கண்டினியூ. நெக்ஸ்ட் ஆத்தரைஸ் பர்சன் யாருமே கிடையாது. இன்கேஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஜிஎஸ்டி ப்ராக்டிஷனராக இல்லைன்னா அதர்ஸாக இந்த மாதிரி டீட்டெயில் கொடுக்குற மாதிரி இருக்கும். 99.99% யாருமே அப்டேட் பண்ண மாட்டாங்க. ஸோ லீவ் இட். ஓகே, நெக்ஸ்ட் இப்போது பிஸ்னஸ் டீட்டெயில். ஸோ பிஸ்னஸ் எங்கே பண்ணுறீங்க அந்த டீட்டெயில் கொடுக்கணும். ஸோ மறுபடியும் இங்கே பின்கோட் டைப் பண்ணிடுங்க. டேட்டா வில் ரிஃப்ளெக்ட் இட். அண்ட் இந்த சர்க்கிள் மட்டும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் செலக்ட் பண்ணுறது. ஏன்னா இன்கேஸ் தப்பான சர்க்கிள் செலக்ட் பண்ணிங்கன்னா ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ இது கரெக்டான சர்க்கிள் எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னா இந்தியாவோட 2 ஆப்ஷன் இருக்குது. இங்கே இந்த கிளிக் லிங்க்லேயும் நீங்கள் போய் பின்கோடு வைஸ் சர்ச் பண்ணலாம். இல்லைன்னா ஒரு எக்ஸல் ஷீட் இருக்குது. அந்த எக்ஸல் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா என்ன சர்க்கிள் எங்கெங்கே வரும் எல்லா டீட்டெயிலுமே இருக்குது. ஸோ அந்த வியூ நான் காமிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் லெட் மீ அப்டேட் திஸ் அட்ரஸ். ஸோ பின்கோட் டைப் பண்ணோன்னே இந்த சர்க்கிள் ஆட்டோமேட்டிக்லி கொண்டு வந்துடும். ஸோ பெங்களூர் அதை செலக்ட் பண்ணிடுங்க. கமிஷனரிங் பெங்களூர் சவுத் வருது அண்ட் டிவிஷன் 4th வருது. ரேஞ்சில் தான் டிஃப்ரெண்ட் ரேஞ்ச் இருக்கும். ஸோ இது தான் இம்பார்ட்டன்ட் எப்படி செலக்ட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த எக்ஸல் ஷீட் பார்த்தீங்கன்னா டிவிஷனல் 4. ஸோ பின்கோட் வைஸ் பார்த்தீங்கன்னா 560030. ஸோ இந்த டிவிஷனல் வந்துடுச்சு. இப்போ ரேஞ்ச் செலக்ட் பண்ணணும். ஸோ ரேஞ்ச் நேம் வைஸ் அல்ஃபாபெட் வைஸ். ஸோ பேன் கார்டில் என்ன பேர் இருக்குது பார்த்துருங்க. நம்ம கிளைண்ட் விலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இங்கே வி இங்கே வந்துடும். வி பார்த்தீங்கன்னா T2Z. ஸோ இதுக்குள்ளே வி வருது. ஸோ ரேஞ்ச் DSD4. ஸோ இது மட்டும் நான் செலக்ட் பண்ணுவேன். ஸோ இங்கே போய் DSD4 இது செலக்ட் பண்ணால் என் வேலை முடிச்சு. ஸோ இதுதான் ஏன் சர்க்கிள் டிவிஷனல். ஸோ எப்போவாச்சும் ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்டில் இந்த நோட்டீஸ் வந்துச்சுன்னா இதுலேருந்து இந்த நோட்டீஸ் வரும். நம்ம விசிட் பண்ணி போய் ஏதாச்சும் கொரி கேட்கணும்னா இந்த நம்பரில் தான் போய் கேட்குற மாதிரி இருக்கும். ஃபைன். தென் நெக்ஸ்ட் பிஸ்னஸ் பிளேஸு. ஸோ இது கன்சென்ட் லெட்டராக லீஸாக ரெண்டெல்லாம். ஸோ நம்மளது கன்சென்ட் லெட்டர் வாங்கியிருக்கோம். ஏன்னா அப்பா பையனுக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறாரு. ஸோ அதனால் கன்சென்ட் லெட்டர் வாங்கியிருக்கோம். ஸோ கன்சென்ட் லெட்டர் நம்ம இது அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ நெக்ஸ்ட் எலக்ட்ரிசிட்டி பில். ஸோ இப்போ இங்கே அவங்க ஓனர் நேமும் டெனன்ட் நேமும் ரெண்டுமே இருக்கும். நான் எலக்ட்ரிசிட்டி பில்லும் இது less than 500 KB இருக்கணும். ஸோ இதுவும் அட்டாச் பண்ணி ஸோ எலக்ட்ரிசிட்டி பில்லும் அட்டாச் பண்ணியாச்சு. நான் நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் என்னது. ஸோ இவர் ட்ரேடர்ஸு. ஸோ ரீட்டைல் பிஸ்னஸ் அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் இது ஒரு ஆப்ஷன் தான் இவருக்கு சூட்டபிள். ஸோ அது மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். இங்கே அடிஷ்னல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஏதாச்சும் இருக்கா இல்லையான்னு கேட்குறாங்க. ஸோ நம்மள்ட்ட எதுவுமே இல்லை. ஸோ சிம்பிளி கிளிக் ஆன் சேவ். நான் 96% முடிஞ்சு. அண்ட் ஸோ இது அடிஷ்னல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் எதுவுமே கிடையாது. கிளிக் ஆன் கண்டினியூ. நான் இங்கே குட்ஸ் அண்ட் சர்வீஸ் 2 HSN கோடு HSC கோடு ரெண்டுமே நம்ம அப்டேட் பண்ணலாம். ஸோ குட்ஸ். ஸோ இவர் ஆயில் ரிலேட்டட் பிஸ்னஸ் பண்ணுறாரு. ஸோ அதோட கோடு என்ன கோடு இருக்கோ அந்த கோடு நம்ம செலக்ட் பண்ணலாம். கோடு மட்டும் தான் கொடுக்க முடியும். ஸோ அதை கொடுத்துட்டு கிளிக் ஆன் சேவ். Now next option state as specific information. So professional tax. So இது கர்நாடகா கவர்மெண்ட். ஸோ கர்நாடகா கவர்மெண்ட்டில் இப்போ என்னென்னா நீங்கள் ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா பை டிஃபால்ட் நீங்கள் ப்ரொஃபஷனல் டேக்ஸ்லையும் ரெஜிஸ்டர் பண்ணணும். அப்படி பண்ணலைன்னா ஜிஎஸ்டி இப்போ ப்ரொஃபஷனல் டேக்ஸ் முன்னாடி செப்பரேட் டிபார்ட்மெண்ட் இருந்தது. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் இதை டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. ஸோ ஜிஎஸ்டி இருக்கு இல்லையா இது ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரிஞ்சிடும். அவங்க டேரெக்ட்லி இமெயில் அனுப்பிடுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஜிஎஸ்டியில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க, ப்ரொஃபஷனல் டேக்ஸும் அப்ளை பண்ணணும் சொல்லி. ஸோ மேக் ஷூர் நீங்கள் கர்நாடகா கிளைண்ட்னா கம்பல்சரி 2500 இயர்லி பே பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. ஃபைன். ஸோ இது எப்படி பண்ணுறது அது மாதிரி லேர்ன் பண்ணணும். ஷாப் ஆக்ட் லேர்ன் பண்ணணும், லேபர் வெல்ஃபேர் ஃபண்டை பற்றி லேர்ன் பண்ணணும்னா அபவுட் கர்நாடகா. ஸோ அதுக்கு செப்பரேட்டாக கோர்ஸ் இருக்குது. ஸோ அதுவும் நீங்கள் கேட்டு வாங்கிடுங்க. ஃபைன். ஸோ சிம்பிளி கிளிக் ஆன் சேவ். நோ அத்தாரைஸ் பர்சன். ஸோ இதுதான் கம்பல்சரி எஸ் செலக்ட் பண்ணிடுங்க அண்ட் கிளிக் ஆன் சேவ். கிளிக் ஆன் ஓகே. நெக்ஸ்ட்டு ஃபைனல் ஸ்டெப்பில் வந்துட்டோம். ஸோ இது மட்டும் செலக்ட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ இங்கே ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா 100% ஆயிடுச்சு. ஸோ இது மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு பே செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் ஆன் சப்மிட். ஸோ சப்மிட் பண்ணோடனே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லி வந்துடும். அண்ட் ஆதார் ரெஜிஸ்டர் மொபைலுக்கு வெரிஃபிகேஷன் லிங்க்கு போயிடும். ஸோ அந்த லிங்க்கில் ஆதார் லிங்க் மொபைலுக்கு போயிடும், இமெயிலுக்கு போயிடும். அது நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட் பண்ணி வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா யூ வில் கெட் சக்ஸஸ்ஃபுல்லி வேலிடேட்டட். ஸோ நான் இது சப்மிட் பண்ணிடுறேன். இப்போது எக்ஸாக்டாக 5:25 ஆகிருக்கு. அண்ட் நம்ம செக் பண்ணுவோம் ஆதார் ரெஜிஸ்டர் ஐ திங்க் வித்தின் ½ an hourக்குள்ளே லிங்க் போயிடணும். அப்படி லிங்க் போயிடுச்சுன்னா
ஓகே, ஸோ ஃபைனல் ஸ்டேஜில் வந்துட்டோம். அண்ட் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா 100% ஆயிடுச்சு. ஸோ விச் மீன் இட்ஸ் ரெடி டு ஃபைல். ஸோ இங்கே ஜஸ்ட் நேம் செலக்ட் பண்ணிவிட்டு பிளேஸ் செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் ஃபார் இவிசி கொடுத்துடலாம். இவிசி கொடுத்தோன்னே ஓடிபி போகும், சப்மிட் கொடுத்தோன்னே சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட் ஆயிடும். அண்ட் இட் வில் டேக் ஒரு ½ an hourக்குள்ளே ஐ திங்க் ஆதார் போர்ட்டல் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஒரு ½ an hourக்குள்ளே ஆதார் வெரிஃபிகேஷன் லிங்க்கு போயிடும். ஸோ அது சக்ஸஸ்ஃபுல்லி பண்ணிட்டீங்கன்னா வேலை அவ்வளோதான் முடிஞ்சு நம்ம சைட்லேருந்து. அண்ட் ஆஃப்டர் தட் விதின் 2 or 3 hours சர்டிஃபிகேட்டும் அப்ரூவல் பண்ணிடுவாங்க. ஸோ அதுவும் நம்ம வந்து இப்போ நான் இந்த வீடியோ இங்கே ஸ்டாப் பண்ணிடுறேன். அண்ட் ஒன்ஸ் அப்ரூவல் பண்ணிட்டாங்களா இல்லையா அது செக் பண்ணிவிட்டு எப்போ அப்ரூவல் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பாதி பார்ட் வீடியோ நான் ஆட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இங்கே மட்டும் நான் சப்மிட் பண்ணிவிட்டு காமிச்சிடுறேன். அண்ட் ரிமைனிங் வீடியோ அப்ரூவல் பண்ணதுக்கப்புறம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் இன்னொரு விஷயம், இந்த 10x ரெஜிஸ்ட்ரேஷன் மறந்துடாதீங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் ஒரு அக்கௌண்டண்ட்டோ கன்சல்டண்ட்டோ இருந்தீங்கன்னா டெஃபினெட்லி 10 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் பற்றி பேசுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜிஎஸ்டி இது பார்த்திங்கன்னா இந்த கிளைண்ட்டுக்கு வந்து நாங்கள் ஷாப் ஆக்ட் பண்ணி எம்எஸ்எம்இ பண்ணி கொடுத்துருந்தோம், ஃபுட் லைசன்ஸு பண்ணி கொடுத்துருந்தோம், இப்போ ஜிஎஸ்டி பண்ணுறோம். ஸோ ஒரு கிளைண்ட்டே நம்ம வந்து 5,000 to 7,000 rupees வரைக்கும் ஏர்ன் பண்ணிட்டோம். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து அதோட கம்மி தான். பட் ப்ரீ லான்ச் அன்றைக்கி தான் அந்த ப்ரைஸ் வந்து ரிடியூஸ் பண்ணுவோம். அண்ட் இன்னொரு பியூட்டிஃபுல்லான ஆஃபர் தருவோம். ஸோ மறக்காமல் வந்து 1st March அன்றைக்கி பாருங்கள், ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் ஓப்பன் பண்ணுவோம். அண்ட் கூடிய சீக்கிரம் இது ரிலேட்டட் என்னென்ன கோர்ஸ் ரெடி பண்ணுறோம், என்னென்ன ரெஜிஸ்ட்ரேஷன் ரிலேட்டட் டாபிக் செலக்ட் பண்ணியிருக்கோம் அண்ட் அதை பற்றி வீடியோ ஒரு ரிலீஸ் பண்ணுவோம். அண்ட் 1st March அன்றைக்கி ப்ரீ லான்ச் ஆஃபர் கொடுத்து லிங்க் ஷேர் பண்ணுவோம் குரூப்பில், நம்ம டெலிகிராம் குரூப்பில். இன்கேஸ் நீங்கள் ஜாயின் பண்ணலைன்னா டெலிகிராம் குரூப்பும் ஜாயின் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஜிஎஸ்டி நம்ம சப்மிட் பண்ணி நம்மளுக்கு ஜிஎஸ்டி அப்ரூவலும் கிடச்சிருச்சு. ஸோ டைம் பார்த்திங்கன்னா 5:30க்கு வந்து நம்ம சப்மிட் பண்ணியிருந்தோம். 6 மணிக்கு வந்து கேவைசி வந்துருச்சு. கேவைசி சக்ஸஸ்ஃபுல்லி டன். தென் 6:10 10 நிமிஷத்தில் ஏஆர்என் ஜென்ரேட் ஆயிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் 1 hourக்குள்ளே ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் அப்ரூவலும் கொடுத்தாச்சு. விச் மீன் 5:30லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம், 7 o'clock முடிச்சிட்டோம். ஸோ லெஸ் தென் 2 hours வந்து ஜிஎஸ்டி அப்ரூவல் கிடச்சிச்சு. ஸோ இன்கேஸ் உங்கள் கிளைண்ட் வந்து B2C அதிகமாக ட்ரான்சாக்ஷன் பண்ணுறவர் இருந்தனா டெஃபினெட்லி நீங்கள் ரூல் 14A போகலாம். இன்கேஸ் உங்கள் கிளைண்ட் வந்து B2B அதிகம் பிஸ்னஸ் பண்ணுறவர் பட் லெஸ் தென் 13 lakhsக்கு உள்ளே பண்ணுறவர்னா நீங்கள் வந்து சேம் ரூல் 14A போயிடலாம். ஸோ தட் உங்களுக்கு வந்து விதின் 2 hours ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் அப்டேட் வந்து இன்கேஸ் வந்து மோர் தென் 2,50,000 ஆயிடுச்சுன்னா ஸோ ரூல் விட்ரா பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ட் அவுட் ஆகிறதுக்கு. ஸோ இதோட ப்ராசஸ் என்னென்னா ஜஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷனில் போய் அப்ளிகேஷன் விட்ராவலில் போனீங்கன்னா ஆப்ட் அவுட் ஆகிடலாம். ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் காம்போசிஷன் ஸ்கீம்லேருந்து ரெகுலர் ஸ்கீம்லேருந்து காம்போசிஷன் ஸ்கீம் எப்படி சேஞ்ச் பண்ணுறீங்க சேம் மெத்தட் தான். யா, so that's it in this video. Hope you learn something new from this video. Thank you.